இப்படி அதிகமான ப்ரெஷரில் போய் எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எனக்குன்னு யாருமே இல்லையே, எனக்காக பேச யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை கண்டார். அவர் உங்களை அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய உபத்திரவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன உளைச்சலோட மனக்கவலையோட ஒடுங்கி போயிடாம உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களுடைய உபத்திரவத்தை கண்டார். அவர் பார்க்காம இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் அந்த உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். இஸ்ரவேலுடைய உபத்திரவத்தை அவர் என்ன பண்ணாரு, பார்த்தார். பார்த்தது மட்டும் இல்லை, அவர்களுக்காக ஒரு ரட்சகரை அனுப்புகிறார். நீ போய் அவங்கள அந்த பார்வோனின் கையிலிருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி. அதே போல இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில, கடினமான சூழ்நிலையில யாருக்கிட்டையாவது நீங்க சிக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா கர்த்தர் அவங்களுடைய கையிலிருந்து உங்களை